ஹாய் எவ்ரி ஒன், ஹோப் யூர் ஆல் டூயிங் வெல். நான் இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன சைட் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். என்னென்னா வெண்டைக்காய் ஃப்ரை தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நான் நல்லா ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஆனியன் எடுத்துக்கிட்டு அந்த ஆனியனை நல்லா குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். எப்போதுமே வெண்டைக்காய் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆனதுன்னு கட் பண்ணோன்னா அந்த ஸ்டிக்கினஸ் இருக்காது. பட் எனக்கு இன்றைக்கி டைம் இல்லை, ஸோ நான் ட்ரை பண்ண விடலை, டேரெக்டாக கட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேனில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கிட்டேன், அப்புறமா உளுத்த பருப்பு போட்டுக்கிட்டேன், அப்புறமா சீரகம் போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டேன் இந்த ஆயிலில். அப்புறமா இது கூட நல்லா சாப் பண்ணியிருந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆனியன் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் வெண்டைக்காவை நல்லா ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆனியனோட பிங்க் கலர், வெண்டைக்காயோட க்ரீன் கலர் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை அப்சர்வ் பண்ணிட்டே குக் பண்ணுறப்ப ரொம்பவே நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் வருது. இதுக்கப்புறம் இது கூட டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணதும் நல்லா சாட்டே பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். பட் இன்றைக்கி எனக்கு டைம் இல்லை, அதனால் நான் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணல, டைரெக்டாக குக் பண்ணிட்டேன். நம்ம கொஞ்சம் வெண்டைக்காய் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணோன்னா இந்த ஸ்டிக்கினஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து சால்ட் எல்லாம் ஓகே, பட் ஸோ நான் இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நான் லஞ்சுக்கு சர்வ் பண்ணிக்க போகிறேன். Thanks for watching. If you like this video, please subscribe to this channel. Bye bye.